நீ கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 1:28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கஷ்டத்தோடும் எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. தேவன் கொடுக்குற நாடு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் அதில் எதிரிகள் இருக்காங்கன்னு பயப்படுறாங்க. அந்த நாட்டுக்கு போக முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. உள்ளே போய் கூட பார்க்கல. கூட இருந்தவங்க சொல்கிறாங்கன்னு அதை தான் நினைக்கிறாங்க. தேவன் இருக்காரு, என்ன வந்தாலும் அவர் நம்மளை பார்த்துப்பான்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாததுனால இறங்கி வேலை செய்ய பயப்படுறாங்க. இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை, நாமளும் தான். தேவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு குறை சொல்கிறோம், புலம்புறோம். போனால் போதும் தேவன் நம்ம மேலே இறக்கப்பட்டு ஏதாச்சும் நல்லது செஞ்சார்னா அதில் இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பயப்படுறோம். தேவன் கொடுத்தாரே, அவர் நம்மளை பார்த்து பண்ணுற நம்பிக்கை இல்லாததுனால யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்புகிறோம். அப்போ தேவன் நம்பிக்கை இல்லாததுனால இறங்கி வேலை செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு தான் நஷ்டம், தேவனுக்கு இல்லை. தேவன் நம்மளை வழி நடத்தும் போது மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். ஒரே சமமாக இருக்காது. மேடு ஏறும்போதும் தேவன் நினைக்கணும், பள்ளத்தில் இறங்கும்போதும் தேவன் நினைக்கணும். நம்மனால தான் எல்லாமே நடந்துச்சுன்னு தலைகணம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் தேவன் சில சமயம் கடினமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம்னா தேவன் கற்ற வழியில் தேவன் நம்பிக்கையோடு துணிஞ்சு சோம்பேறித்தனம் பண்ணாமல் போராடினா தான் நம்ம நினச்சதை அடைய முடியும். ஆமேன்.